எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க. அதாவது எல்லோரும்னா உங்களை எல்லாரையும் சொல்கிறேன். நான் நல்லா இருக்கணும் கடவுளே, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து நான் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அதிகபட்ச பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் அந்த வட்டத்துக்கு உள்ளேயே உட்காந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாய்ப்பாக்கு காது கேட்கல. ஒரு ரூம்குள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் என்னதான் சத்தம் போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்காது. அதுபோல் நீங்கள் ஒரு வட்டத்துக்கு உள்ளே உக்காந்துக்கிட்டு என்னதான் கத்து 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 கத்துன்னு கத்துனா கூட கடவுளுக்கு கேட்காது. அந்த வட்டத்துக்கு வெளியில் வர வேண்டிய பொறுப்பு மட்டும் உண்டு. வட்டத்துக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பு அப்படியே சாய்ப்பாக்கிட்ட மாறுது. இப்போ நம்ம பொறுப்பு என்ன? அந்த வட்டத்துக்கு வெளியில் வருது. சாய்ப்போட பொறுப்பு என்ன? வந்ததுக்கப்புறம் ஒன்றை அவர் பொறுப்பாளியாக மாற்றுறது. அப்போ இது வரைக்கும் என்ன உன் பொறுப்பு? இதை விட்டு வெளில வா. இதை விட்டுட்டு வெளியில் வரலன்னா நீ இங்கேயே நின்றுடுவ. இப்போ இந்த இடத்துல உனக்கு வளர்ச்சி நிற்காது, உன் வீழ்ச்சி மட்டும்தான் நிற்கும். ஸோ வீழ்ச்சி ஆக வேண்டிய இடத்துல